வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் அதே சமயம் குறைஞ்ச பொருட்களில் நிறைஞ்ச சுவையோடு இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ பச்சரிசியை பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். பச்சரிசியில் தான் செய்யணுங்கிறதில்ல, நீங்கள் வேறு எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 2 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 வரமிளகாயை கொதிக்கிற தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவு துருவின தேங்காயையும் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சேர்க்கிறது உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். கிராம்பு ஏலக்காயெல்லாம் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். ஊற்றும்போது ஜாக்கிரதையாக ஊற்றணும், மேலே தெரிக்கும். நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்ட பிறகு ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். நம்ம எடுத்திருந்த அரிசி 2.25 கப் அளவு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். புழுங்கல் அரிசியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் எப்போவும் எவ்வளவு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தக்காளி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளியை நறுக்கி போட்டுக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி மணக்க அருமையான சுவையில் நம்மளோட வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிருச்சு. இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும், அந்தளவுக்கு வாசனையும் ருசியும் இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். தயிர் பச்சடியோடு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மணக்க அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெரைட்டி ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.